வணக்கம் நண்பர்களே. சிவா அயலி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம இந்திராணி அவங்க வீட்டுக்கு வந்து பாதுகாப்புக்காக உயர் அதிகாரிகளை நியமிக்காங்க. அதோட பார்த்தோன்னா வர்மா வந்து இந்த ராணிகிட்ட இருந்து எப்படியாவது வந்து அந்த பெண் டிரைவர் நம்மளுக்கு தேவைப்படுது, அதோட இந்திராணியை போட்டு தள்ளினாலும் பரவாயில்ல, அந்த பெண் டிரைவர் நம்மளுக்கு வேணும், அது லீக் அவுட் ஆயிடுச்சுன்னா அதில் ஏகப்பட்ட பெரிய தலையில் சிக்கிறோம் அந்த எம்எல்ஏ, அதோட பார்த்தா அதுக்கு ரிலேஷன் உள்ளவங்க எல்லா தொடர்பானவங்க எல்லாம் வந்து தெரிய வரும். அது வந்து வெளியாச்சுன்னா அரசியலில் பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணும், அது இதை விட பெரிய ஆபத்தாக இருக்க போகுது அப்படின்னு வந்து வர்மா வந்து முடிவு பண்ணுறாங்க. ஆட்களை விட்டு இந்திராணி வீட்டுக்கு புகுந்து சூறையாடுங்க, அந்த பெண் டிரைவரை இந்திராணி கையிலேருந்து நம்ம கையில் வந்து வரணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அதிரடியாக வந்து ஆக்ஷனை வந்து போடுறாங்க. அதோட இந்திராணி வீட்டுக்கு வந்து அதிரடியாக புகுந்து வேட்டையாட காத்துட்டு இருந்தவங்கள நம்ம சிவாயும் அயலியும் வந்து ருத்ர தாண்டவம் ஆடுறாங்க. கூடவே கபிலனும் வெளுத்து கட்டி காப்பாற்றுறாங்க. இதுக்கு மேலே வந்து நம்ம பொறுமையாக இந்த வீட்டில் இருந்தோன்னா யாரெல்லாம் எப்போ எல்லாம் சாகாங்களோ தெரியாது, அவ்வளோ ஆபத்து நம்மளை கட்டிக்கிட்டு வரைஞ்சி கட்டிட்டு காவல் இருக்கு எல்லாம் அந்த பெண் டிரைவரில் தான். இந்திராணி கொடுத்து தொலையா அப்படின்னு வந்து நம்ம செல்வநாயகி வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால சித்தி இதை பற்றி உங்களுக்கு தெரியாது, இதுக்கெல்லாம் பயந்தா இவ்வளோ பெரிய மீடியாவை நம்ம நடத்த முடியாது, ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு வழி இருக்குது அப்படின்னு வந்து உயர் அதிகாரிகளை போலீஸ்லேருந்து இறக்குறாங்க. ஒவ்வொருத்தரையாக அறிமுகப்படுத்துகிறாங்க. நம்ம அயலியை பார்த்தோன்னா விடுவிடுன்னு போய் வந்து சல்யூட் அடிக்கிறாங்க. இந்திராணி அரண்டு போய் பார்க்குறாங்க, இவ்வளோ பெரிய அதிகாரி இந்த அயலியை பார்த்து சல்யூட் எடுக்கிறாங்களா அப்படின்னு வந்து அரண்டு போய் நிற்கிறாங்க. மொத்தத்தில் இந்திராணிக்கு வந்து தெரிய வருது நம்ம அயலியும் சிவாயும் வந்து அண்டர் கிரவுண்டு போலீஸ் அப்படின்னு வந்து தெரிஞ்சு அசந்து போய் நிற்கிறாங்க இந்திராணி. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவை நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். நம்ம வர்மா வந்து திட்டம் போடுறாங்க, இந்த இந்திராணி கிட்ட இருந்த அந்த பெண் டிரைவர் நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும், அப்போ தான் நம்ம அரசியலில் பெரிய தலையெல்லாம் சிக்காமல் இருக்கும், இல்லாட்டா நம்மளுக்கு அவங்க சப்போர்ட்டில் தான் நம்மளை மாதிரிப்பட்ட கேடியெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறது அவங்க சப்போர்ட்டில் தான். அவங்க இல்லைன்னா வந்து இந்த அரசியலே ஒரு பெரிய திருப்பு முனையாக அமைஞ்சிரும். அதனால அவங்க எல்லாம் சிக்கக்கூடாது அப்படின்னா இந்த பெண் டிரைவரை முதல்ல வாங்கணும், அதுதான் முக்கியம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல முடிவு கட்டுறாங்க. நம்ம கபிலன் வந்து அக்கா அந்த பெண் டிரைவரை வச்சு நீ வந்து எதுவுமே வந்து போட்டுறாத, அதெல்லாம் வேண்டாம், பேசாமல் திருப்பி கொடுத்துரு, நம்மளுக்கு தேவையில்லாத வம்புக்கா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சிவாயும் அயலியும் மீடியா எல்லாம் இங்கே எதுக்கு இருக்குது, இப்படிப்பட்டவங்கள வெளுத்து தோலை உரிக்க தானே இருக்குது, அதுக்கு பிறகு ஏன் சும்மா இருக்கணும், அதெல்லாம் போடுங்கக்கா, அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம வர்மாவின் குரூப்பு ஆட்களை விட்டு நம்ம இந்திராணி வீட்டில் வந்து புகுந்து சூறையாட காத்துட்டு இருக்காங்க. நம்ம கபிலன் வந்து வெளுத்து எடுக்கிறாங்க. நம்ம சிவாயும் அயலியும் வந்து வந்தவங்கள வந்து ருத்ர தாண்டவம் ஆடிறாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா இந்திராணி கிட்ட மொத்த குடும்பமும் சேர்ந்து இந்திராணி இந்த வம்புக்கு வர முடியாது, நம்ம மொத்த குடும்பமும் சேர்ந்து உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு ஒவ்வொரு நேரமும் வந்து இந்த பெண் டிரைவரால் கஷ்டப்பட முடியாது, இதுக்கு ஒரு வழி பண்ணு, இல்லாட்டா பேசாமல் அதை கொடுத்து தொலைய இந்திராணி அப்படின்னு வந்து செல்வநாயகி சொல்கிறாங்க. என்ன சித்தி இதை கொடுத்துட்டா நமக்கு சேனல் எப்படி வந்து நம்பர் 1 சேனலாக இருக்கும், நம்ம நம்பர் 1 சேனலாக வர்றதுக்கு இப்படிப்பட்ட இதெல்லாம் நம்ம தாங்கி இதெல்லாம் எடுத்தால் தான் நம்ம சக்ஸஸாக கொண்டு போக முடியும், மீடியான்னு இருக்கதே அதுக்கு தானே, நம்மளே இவங்களுக்கு பயந்தா இவங்க யாருக்கும் பயப்படாமல் ஆயிடும், நம்ம தான் இவங்க தோலை உரிக்கணும், அதுக்கெல்லாம் பயந்து வாழ முடியாது, இப்போ நான் அதிரடியாக வந்து நம்ம வீட்டுக்கு பாதுகாப்பு தேவை, அதுதானே உங்கள் பிரச்சனை, பாதுகாப்புக்கு நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ரெடி பண்ணுறாங்கங்க. பாதுகாப்புக்காக உயர் அதிகாரிகள்லாம் நம்ம இந்திராணி வீட்டுக்கு வராங்க. அவங்க கிட்ட ஒவ்வொருத்தரையாக அறிமுகப்படுத்தி வராங்க, சொல்கிறாங்க நம்ம இந்திராணி யார் வந்து இவங்களை தவிர மற்றவங்க எங்கள் வீட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக அவங்கள கண்காணிக்கணும், நீங்கள் அவங்கள பிடிச்சி சந்தேகப்படும்படி விசாரிக்கிறதுல எந்த தப்பு இல்லை, எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை நல்லாவே பார்த்துக்கிடுங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல அறிமுகப்படுத்தி ஒவ்வொருத்தராக வைக்கிறாங்க. நம்ம பாவி பாப்பாவையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து நம்ம சிவாயும் அயலியும் அந்த போலீஸ் பார்க்குறாரு, என்ன இது நம்ம குரூப் ஆச்சே அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம அயலியை பார்த்து ஓடி வராங்க. என்ன இந்த அயலியை பார்த்து எதுக்கு ஓடுறாங்க
அப்படின்னு வந்து ரித்விகா வந்து நினைக்கிறாங்க. அயலிக்கிட்ட போனோன்னே சல்யூட் அடிக்கிறாங்க. உடனே வந்து நம்ம சிவாக்கு ஐயையோ எல்லாம் சொதப்பிடும் போல இருக்க அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. உடனே வந்து நம்ம அயலி அதை அழகாக மேனேஜ் பண்ணுறாங்க. இவங்க பொண்ணு வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து படிக்கிறா, அதுக்காக தான் இவங்க இப்படி வந்து பண்ணுறாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னா அப்படியா, ஓ உங்கள் பொண்ணும் அங்கே இவங்க ஸ்கூலில் தானே படிக்கிறா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவர் திருன்னு முழிக்கிறாரு. ஏதோ ஒன்றுக்காக தான் இவங்க வந்து மறைக்கிறாங்க அப்படின்னு வந்து ஒரு கட்டத்தில் சூதாரிச்சுக்கிட்டாரு. அதோட போய் வந்து தனியாக சந்தித்து சொல்கிறாங்க, இந்த பாருங்கள் நாங்களே இந்த வர்மாவுக்கும் இந்த கபிலனுக்கும் தொடர்பு இருக்குது, அதை பிடிக்க தான் இங்கே கணவன் மனைவியாக வந்து இருக்கோம். ஆனால் நீங்கள் வந்து காட்டி கொடுத்துறாருங்க, மாறு வேஷத்தில் இருக்கதே இதுக்குறா, இவங்களுக்கு தெரியாது நாங்கள் ஒரிஜினலி போலீஸு அப்படின்னு வந்து சொல்லினாரு. ஓ நீங்கள் இதை வச்சு வர்மா குரூப்பை பிடிக்கிறதுக்கு தான் இப்படி வந்து களை இறங்கியிருக்கீங்க, சரி நல்ல வேலை நான் எதுவும் உளறி கொட்டலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஹெல்ப்புனாலும் நான் பண்ணித்தாரேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அதிகாரியே சொல்லிக்கிறாங்க. சரி அப்படின்னு வந்து நம்ம அயலியும் சிவாயும் எப்படியோ வந்து சொதப்பாமல் தப்பிச்சிடும். ஆனால் எப்பவும் போல் நம்ம வந்து உண்மையை மறைச்சிக்கிட்டு இருக்க முடியாது அயலி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு வந்து இந்திராணி அன்னைக்கு என் மேலே டவுட்டு வந்துருவான்னு எனக்கு நல்லாவே தோணுது. கண்டிப்பாக அவங்களுக்கு நான் போலீஸ் அப்படின்னு வந்து ஒரு சின்ன டவுட்டாட்டு மைல்யூட்டாக வந்திருக்கோம், அதை நம்ம மாற்றி காட்டணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அயலியும் சிவாயும் நினைக்கிறாங்க. இந்த இப்போ சைடு பார்த்தோன்னா இந்திராணி கூட்டத்தில் அவ்வளோ இருந்தோம். நம்ம அயலியை பார்த்து அவங்க குடுகுடுன்னு ஓடி போய் வந்து சல்யூட் அடிச்சாங்கன்னா அவள் வந்து இதை விட பெரிய அதிகாரியாக இருப்பா போல், அவள் நிச்சயமாக வந்து போலீஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து இந்திராணிக்குள்ளே ஒரு சந்தேகம் வருதுங்க. அயலி நம்ம சந்தேகப்படுறது கரெக்டு தான். அவள் எல்லா செய்யக்கூடிய செயல் எல்லாத்துலேயும் பார்த்தா எனக்கு என்னமோ இவன் மேலே டவுட்டு தான். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச அதிகாரிக்கிட்ட இவளை பற்றி விசாரிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல இந்திராணி வந்து நம்ம அயலியை வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விசாரித்ததில் ஒரு கட்டத்தில் அவங்க வந்து போலீஸ் தான் அப்படின்னு வந்து தெரிஞ்சு அரண்டு போய் நிற்கிறாங்க. அப்போ எதுக்காக உண்மையை மறைச்சி அவள் ஸ்கூல் டீச்சர் மாதிரி நம்மக்கிட்ட வந்து நடந்துக்கணும், அவள் வந்து போலீஸ்னால் அப்போ சிவாயும் போலீஸ் தானே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அப்படியே குழம்பி தவிக்கிறாங்க இந்திராணி. நம்ம சிவா ஃபோட்டோவையும் காட்டி கேட்க நேரம், ஆமாம் இவங்க ரெண்டு பேருமே அண்டர் கிரவுண்ட் போலீஸு, அவங்க என்ன திட்டத்துக்காக நம்ம வீட்டுக்குள்ளே அப்போ வந்திருக்காங்க, அப்போ கபிலனை பிடிக்க வந்த ஏடி இவா தானா அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஏடியாக வந்து நம்ம அயலி வந்து இருந்தனா கண்டிப்பாக நான் விட போகிறதில்லை, என் தம்பியை நான் ஒரு காலமும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஆனால் கபிலன் தப்பு செய்தவனா இருந்தால் கண்டிப்பாக வந்து ஏடி வந்து அவனை அவன் மேலே ஆக்ஷன் இருக்குல்ல, என்ன தப்பு தான் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம இந்திராணி வந்து நினைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கபிலனுக்கு செம்மையாக கோவம் வருது. அக்கா ஏன் இப்படி அந்த பென்ட்ரைவரை கொடுக்க மாட்டேங்கிறா, அவளால் இப்போது நான் இந்த வர்மா கிட்ட சிக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் அக்காவாக இருந்தாலும் சரி அவளையும் நான் எதிர்க்க தான் செய்யணும். இந்த பென்ட்ரைவ் அவ்வளோ முக்கியம் வர்மாவுக்கு. கண்டிப்பாக நம்ம யார் எதிர்த்தாலும் இல்லை அக்கானாலும் சரி தான், அவளை மீறி கண்டிப்பாக இந்த பென்ட்ரைவரை இவர்கிட்ட இருந்து எடுத்து நம்ம வர்மா கிட்ட சேர்க்கணும் அப்படின்னு வந்து கபிலன் வந்து முடிவு பண்ணுறாங்க. யார் வந்தாலும் பார்த்துக்கலாம் அக்கா, நீங்கள் வந்து இதில் இருக்க விஷயத்தை தோலை உரிச்சு உங்கள் மீடியாவில் போடுங்க, நாங்கள் இருக்கோம் உங்கள் பின்பக்கமாக அப்படின்னு வந்து அயலிய சிவாயம் வந்து சப்போர்ட் கொடுக்குறாங்க இந்திராணிக்கு.